இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறார். எதுக்கு அப்படின்னா, நாம பரிசுத்தவான்களா இருக்க. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். நான் பரிசுத்தர், அதனால நீங்க உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்தரா இருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, என் மகனே கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமா நினைச்சியாத எண்ணாது. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. ஏன்னா யார்கிட்ட அவர் அன்பா இருக்கிறாரோ அவங்கள அவர் என்ன செய்யறாராம்? சிட்சிக்கிறார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரன் என்ன செய்யறாராம்? சிட்சிக்கிறார். அதனால சிட்சை இல்லை அப்படின்னா நீங்க அவருடைய பிள்ளை நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. அப்போ நம்ம எங்கேயாவது தவறு செய்கிறோம், நம்முடைய நினைவு சரியில்லை, நம்முடைய செயல் சரியில்லை, நம்முடைய எண்ணம் சரியில்லை, நம்முடைய லைஃப்ல நம்ம சில காரியங்களை தீர்மானம் பண்றோம்ல, அந்த முடிவு சரியில்லை. அப்படிங்கும்போது கர்த்தர் சில சிட்சைகளெல்லாம் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்போ நீங்க இதுவரைக்கும் இந்த 12வது மாதத்துல கடந்து வந்த பாதையில நீங்க சந்திச்ச வேதனைகள், தோல்விகள், இழப்புகள், நஷ்டங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தனைகள், தலை குனிவுகள் அல்லது வேற ஏதாவது எதிர்மறையான காரியங்கள், நீங்க நினைச்சது நடக்காமல் போனது, நீங்க எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்காம போனது, இன்னும் தாமதமாக்கி கொண்டே இருப்பது, இன்னும் தடைகளையாகவே இருக்குது அப்படின்னு சொல்ற காரியத்துலலாம் கர்த்தர் என்னை சிட்சிக்கிறாரா, அல்லது கர்த்தர் என்னை சிட்சித்த போது நான் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த சிட்சையை நான் கர்த்தருடைய சிட்சைன்னு நினைக்காம விட்டுட்டேனா, நான் என்னை சரி செய்ய வேண்டிய நேரத்தில் சரி செய்யாமல் நான் அப்படியே அசால்ட்டாக இருந்துட்டேனா, கர்த்தர் என்னிடத்தில் எத்தனையோ முறை உணர்த்தியும் நான் அதற்கு செவி கொடுக்கலையா, இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு யோசித்து பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறுவதற்கு தான் அவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிறத புரிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர்கிட்ட நமக்கு பங்கே இல்லைங்க. ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர்கிட்ட நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருந்து தான் ஆகும். அப்போ அந்த பரிசுத்தத்தில் எங்கேயாவது குலைச்சல் வந்துட்டுன்னா அவரால் அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்குங்க. நீ பைபிள் ஃபுல்லாக வரலாறு கவனித்து பாருங்கள். பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டு இருக்கும். கர்த்தரிடத்துல இந்த தண்டனை ஜனங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். அதனால நிறைய பாதிப்புகளை அவங்க பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் ஏன்? அவர்களை கண்டித்து அழிப்பதற்கல்ல, அவர்கள் மேல் உள்ள அன்பின் நிமித்தம் அவர்களை திருத்தி மறுபடியும் ஆண்டுடைய பிள்ளைகளாய் நிலைநிறுத்துவது. அப்போ இந்த வருஷத்தின் கடைசியில் இப்படிப்பட்ட சிட்சைகளை கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களை வருத்தப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ உங்களை சிட்சிக்கல. அவருடைய அன்புல நீங்கள் நிலை நின்று அவருடைய பரிசுத்தத்தில் பங்கெடுப்பதற்கு தான். இதை புரிந்து கொள்வோம், சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்வோம், பரிசுத்தத்திற்கு என்றே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களை மாற உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.